ஓசியா தீர்க்கதரிசியை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? ஓசியா தீர்க்கதரிசி அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு அப்படின்றத பத்தி தெரியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப 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 சோரம் போயிட்டாங்க. அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போகி விக்கிரகங்களுக்கும் அங்க உள்ள ராஜாக்கள் என்ன சொன்னாங்களோ அதன்படியும் தங்களை விட்டு கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஓசியா தீர்க்கதரிசி ஆண்டுடைய நாமத்தினால என்ன செய்யறாரு? தீர்க்க தரிசனங்களை சொல்வதற்காக இஸ்ரவேல் தேசத்துல எழும்புறாரு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் மூலமா சொல்ல வைத்தார்னா, அவருடைய வாழ்க்கையவே ஒரு தீர்க்க தரிசனமாக மாற்றினார். ஓசியா அப்படின்ற அந்த தீர்க்கதரிசியின் வாழ்க்கையின் மூலமாக சில பாடங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஏன் நமக்கும் கூட ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஓசியாவுக்கு கொடுத்தார் அப்படின்னா, ஒரு சோரம் போன ஒரு ஸ்திரீ, ஒரு வேசியான ஒரு ஸ்திரீயை தேடி கண்டுபிடித்து என்ன செய்ய சொன்னாரு? அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டார். அவரை திருமணம் செய்து கொண்டார் ஓசியா தீர்க்கதரிசி. பிறகு அவங்களுக்கு என்ன செய்யுது? குழந்தைகளும் பிறக்குது. மறுபடியுமாக அந்த ஓசியா தீர்க்கதரிசியை விட்டு அந்த பெண் போன பிறகும் அதே அதே எந்த கூட்டத்துல இருந்து அவர் எடுத்துக்கொண்டு வந்தாரோ அதே கூட்டத்திற்கு மறுபடியுமாக அந்த பொண்ணு போன பிறகும் ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியுமாக உன் மனைவி என்ன செய்ய சேர்த்து கொள்ளு அப்படின்னு சொன்னார். அதன்படியே தீர்க்கதரிசியானவர் ஆண்டவரின் சொல்லை கேட்டு மறுபடியுமாக அவர்களை என்ன செய்து கொண்டாரு? அவருடைய அன்பான மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்குது இல்லையா? அந்த குழந்தைங்களுடைய பெயரைத்தான் நாம 2 பேர்களாக ஆண்டவர் சொல்லு அவர்களுக்கு வைக்கிறார். ஏன் அப்படிப்பட்ட பெயரை வைக்க சொல்றாரு அப்படின்னா, அந்த பெயருக்குள்ள அர்த்தம் இஸ்ரவேலின் ஜனங்களை குறிக்கிறதாக அந்த நேரத்துல அவர் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு வார்த்தைகளை அவங்களுக்கு பெயர்களாக ஆண்டவர் வைத்தார். லோருகாமா, லோக்கம்மி அப்படின்றது தான் அவங்களுடைய பெயராக இருந்தது. லோருகாமா அப்படின்றது அவங்களுக்கு பிறந்த குழந்தையில முதல் பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு என்ன செய்யறாங்க? லோருகாமா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு தான் என்ன பேர் வைக்கிறாங்க? லோக் அம்மி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த பெயருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. லோரு காமான்ற பெயருக்கும் லோ கம்மின்ற பெயருக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜனங்களுடைய குணாதிசயங்களை வைத்து இந்த பெயரை வைத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவன் அல்ல அப்படின்னு சொல்ற வண்ணமாக லோ கம்மி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்களேன். நீ இனிமே என்னுடைய ஜனம் இல்ல, நான் உன்னுடைய தேவன் இல்ல அப்படின்னு அறிக்கையிடும் வண்ணமாக அந்த குழந்தைக்கு பிறந்த அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க சொல்றாரு லோ கம்மீன். லோரு காமா அப்படின்ற பெயருக்கு நான் இனிமே உன் மேல என்ன செய்ய போறது இல்ல, இரக்கம் காட்ட போறது இல்ல, இரக்கம் இனி இல்லை அப்படின்னு வார்த்தையை தான் என்ன சொல்றாரு? லோரு காமா அப்படின்னு வைக்க சொல்றாரு. இனிமே தேவனுடைய இரக்கம் உன் மேல இல்லைன்னு சொன்னா எவ்வளோ பெரிய வார்த்தை அது. அப்படி அந்த வார்த்தைய அவர் சொல்லும் மனமாகத்தான் ஓசியாவுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு ஆண்டவர் அந்த நாமத்தை வைக்க சொல்கிறார். ஆனா என்ன நடக்குது? இஸ்ரவேலின் ஜனங்களுடைய அந்த வலிவி போகிற தன்மை ஆண்டவரை கோபப்படுத்துது, வருத்தப்படுத்துது. அதனால ஆண்டவர் ஒசியாவின் மூலமாக இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு உணர்த்தும் வண்ணமாக இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு என்ன செய்யறாரு? சொல்லும், அதாவது டைரக்டா அவர் சொல்லல, அந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைத்து அதன் மூலமாக நீ புரிந்து கொள்ளு, நான் உன்னை என்ன செய்யல, இனிமே நேசிக்க மாட்டேன், நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட அப்படின்றத அவர் என்ன செய்யறாரு? அந்த மக்களுக்கு அந்த சமயத்தில் இருந்த அந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு உணர்த்தினார். இப்படிப்பட்ட நாமங்களை வாசிக்கிறப்ப ஆண்டவர் அந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாருன்னு நம்மளால பார்க்க முடியுதே தவிர எவ்வளவு எதிர்பார்ப்பு வைத்திருந்தாரு, அவங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு அவர் எதிர்பார்த்திருந்தாரு. இதெல்லாம் பார்க்கிறப்ப உண்மையிலே தேவன் மேல இருக்கிற ஒரு பெரிய அன்பு இன்னும் கூடும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஒசியாவின் அந்த நாட்கள், அந்த ஓசியா வாழ்ந்த அந்த நாட்கள்ல அவர் தீர்க்கதரிசியா இருந்த பொழுதிலும் அவர் ஒரு ஊழியக்காரர் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரா இருந்தப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு கீழ்ப்படிஞ்சிருக்காரு பாருங்க.
ஒரு நிமிஷம் கூட அவர் என்ன செய்யல, ஏன்னு கேட்கல. நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நாம ஜெபிக்கிறப்ப நிறைய இடத்துல என்ன செய்யறோம், அப்படி ஜெபிக்கவும் செஞ்சிடறோம். ஏன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறோம். ஏன் எனக்கு இறங்க மாட்டீங்களான்ற ஒரு வார்த்தையும் கேட்டுடுறோம். ஏன் நான் இப்படித்தான் செய்யணுமா, ஏன் நான் அப்படி செய்யக்கூடாதா, நான் எல்லாரையும் போல ஏன் இருந்தா என்ன அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கு. ஆனா அன்று நாம் இதை வாசிக்கும் பொழுது அந்த ஒசியாவின் அந்த ஒசியா தீர்க்கதரிசி மேல எவ்வளவு ஒரு மரியாதை ஏற்படுதுன்னா, இப்படியெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மரியாதை ஏற்படுது. ஆண்டவர் சொன்னார்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு சோரமல ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஒரு மனுஷனால அப்படின்னு பாக்குறப்ப, இது எவ்வளோ பெரிய மேன்மை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுன்றது இவ்வளோ பெரிய விஷயமா, எப்படி கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்றதான் நம்மளால சிந்திக்க முடியும். அதே போல பிறந்த குழந்தைங்களுக்கு இப்படி பேர் வையே, லோரு கமான்னு பேர் வையே, லோ கம்மின்னு பேர் வையே அப்படின்னு சொல்றப்பையும் கூட எவ்வளோ ஒரு அவரை எதிர்பார்ப்பெல்லாம் அங்க முடிந்து போன ஒரு தருணம் போலதான் இருக்குது. கர்த்தருடைய நாமம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவர் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் பெரியது. நாம அவர் மேல அந்த நம்பிக்கையை வைக்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிறார். அவரை விட்டு தூரம் போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நினைக்கிறார். அதனாலதான் எப்பயுமே நம்மள எப்படி இருக்கிற சொல்றது இல்ல, அவரு லோரு காமாவாக இருக்காதீங்கன்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? இனி இரக்கம் இல்லை எனக்கு அப்படின்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒசியாவின் தீர்க்கதரிசியில ஒசியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதே 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று அப்படின்றதையும் அறிக்கை எடுக்கிறார். எத்தனை தூரம் ஆண்டவர் நம்மேல கோபம் வைக்கிறாரோ அத்தனை தூரம் அவர் நம்மை மன்னிக்கவும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதற்காக அவர் காத்திருக்கிறார். ஆண்டவருடைய கோபத்தை நாம் இதுவரையும் பார்த்தது இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த மக்கள் மேல அவர் வைத்திருந்த கோபத்தை அந்த பெயரின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். மறுபடியுமாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை வைத்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு அந்த கோபத்தை தணிந்து என்ன செய்யறாரு, அவரு சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்யறேன், மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் அப்படின்னு வாக்கும் கொடுக்கிறார். இந்த லோரு காமான்ற பெயரை எப்படியாக ஆண்டவர் மாற்றார் அப்படின்னா, ரூகாமா அப்படின்னு மாற்றார். லோ கம்மி அப்படின்ற வார்த்தைய அம்மி அப்படின்னு மாற்றுறார். ஓசியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ரூகாமா என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்மளை பார்த்து அப்படித்தான் ஆண்டவர் சொல்லணும், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லணும், நான் உனக்கு தேவனா இருக்கிறேன்னு சொல்லணும். அம்மி அப்படின்னு சொன்னா ஆண்டவரே என் தேவன் அர்த்தம். ரூகாமா அப்படின்னா அவர் என்னை அன்பு செய்கிறார், அவருடைய இரக்கம் என் மேல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்டு இருக்கிற இந்த பாடங்களை போல இந்த வேதத்தில் இருக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஆண்டவரிடத்திலே அன்பு பெற்றுக்கொள்வதற்காக நம்மளை விட்டு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல இரக்கம் பெறுவதற்காக நம்மளை விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நம் தேவனாய் இருக்கும்படியாக நம்மளை விட்டு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இப்படியாக ஜெபிப்போம், ஆண்டவரே நீரே எனக்கு அம்மியாக இருக்க வேண்டும், நீரே எனக்கு ருகாமாக இருக்க வேண்டும், இப்படியாக என்னை நேசிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை அறிக்கையிட்டு ஜெபிப்போம். நிச்சயமாக தேவன் நம் மீது இரக்கம் கொள்வார். நிச்சயமாக அவரே நம் தேவனாய் இருப்பார். நம் வாழ்க்கையில் லோ காமா இல்லை, லோரு காமா இல்லை, லோ அம்மி இல்லை, நம் வாழ்க்கையில் ஆண்டவர் ருகாமாவாகவும் அம்மியாகவும் இருப்பார் என்று தேவனிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபிப்போம். ஆமென்.